Good morning, students. Today we are going to see about our new lesson, Introduction to C++. ஸோ நம்ம இது வரைக்கும் ஃபஸ்ட் வால்யூம், இது செகண்ட் வால்யூம், ஃபஸ்ட் லெசன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வால்யூமில் இது வரைக்கும் நம்ம 8 லெசன்ஸ் வந்து வரைக்கும் பார்த்துட்டோம். பேசிக்காக கம்ப்யூட்டர்னா என்ன, அதோட நெட்ஒர்க்ஸு, தென் மைக்ரோசாஃப்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாமே பற்றி நம்ம படிச்சிட்டோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் பற்றி படித்தோம். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லாங்குவேஜிங், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றி படிக்க போகிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு சொல்கிறது எல்லாமே சி தான், ஓகேவா? சியோட அட்வான்ஸ் லெவல் தான் C++, ஓகேவா? சியோட அப்டேட்டட் வேர்ஷன் அப்படின்றது தான் அப்டேட்டட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் C++. சி என்ன மேம்? C++ என்ன அப்படின்னா, சி அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜ். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இப்படி தான் எழுதணும், வேறு மாதிரி எழுதினோம் அப்படின்னா அது கோடிங் அப்படின்னு எழுதும்போது ப்ரோக்ராமர் கோடிங் எழுதுவாங்க. அந்த கோடிங் எப்படின்னா இது நெக்ஸ்ட்டு இது இப்போ ஃபார்முலாஸ் எப்படி போடுறோம் நம்ம, அது மாதிரி ஃபார்முலாவில் நம்ம தப்பாக நம்ம இனிஷியேட் பண்ணி வேல்யூவை பண்ணினா நமக்கு அவுட்புட் நமக்கு கிடைக்குமா? நம்மளால் ஆன்சரை வந்து கெட் பண்ண முடியாது. ஃபார்முலாவை நம்ம சேஞ்ச் பண்ண முடியவே முடியாது. அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருவாங்க, அந்த ஃபார்மேட்டை படி தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். வேறு மாதிரி எதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நம்மளால் கம்பைல் பண்ணவோ ரன் பண்ணவோ நமக்கான அக்யூரேட்டான அவுட்புட் நமக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ப்ரொசீஜரல், ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே ஒரே மீனிங் தான் வரும். ஸோ இதுதான் சி. பட் இன்னொன்று சியில் என்ன அப்படின்னா ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், மற்றபடி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம அங்கங்கே யூஸ் பண்ண முடியாது. சியோட அட்வான்ஸாக C++ன்னு சொன்னேன். அதுக்கும் இதுக்கு என்ன மேடம் டிஃப்ரென்ஸு அப்படின்னா, சியில் வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ், கிளாஸஸ்ஸு, பாலிமார்பிசம்ஸ் அண்டு அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ், என்கேப்சுலேஷன்ஸ் இதெல்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே ஒன் ஆஃப் த எலமெண்ட்ஸ். நம்ம இதை பற்றினா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக படிப்போம். பட் இதுதான் இது என்ன அப்படின்றத மட்டும் இப்போ சொல்கிறேன். ஸோ பட் C++ல் இந்த எல்லா விதமான ப்ரோக்ராமிங்லேயும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க முடியும், ஓகேவா? கிளாஸஸ், நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கும், அந்த ப்ரோக்ராமை நான் சால்வ் பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக சப்டிவிஷன் தான் நான் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, நான் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் குட்டி குட்டியாக நான் எழுதிட்டு அது என்ன பண்ணுவேன், நான் மெயின் கிளாஸில் கால் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அண்டு கிளாஸஸ். ஸோ இந்த கிளாஸஸில் பொறுத்த வரைக்கும் சியில் அப்படி கிடையாது, ஒரே ஒரு மெயின் கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது. இது அப்படி கிடையாது. C++ல் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸை என்ன பண்ணலாம், நான் மெயின் கிளாஸில் அதோட நேம் வச்சு கால் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சிக்கும் C++க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன் டு C++. லேர்னிங் ஆப்ஜெக்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா C++ நம்மளோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் என்ன இருக்குது அப்படின்றதில் நம்ம என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட், எப்படி நம்ம ஒரு சிம்பிள் ஒரு சின்ன ப்ரோக்ராம் நம்மளால் ரைட் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸிக்யூட் அண்ட் டீபக்கிங் C++ ப்ரோக்ராம். எக்ஸிக்யூட்னு என்னது, ரன் பண்ணி கம்பைல் பண்ணி ரன் பண்ண முடியும் நம்மளால் இந்த C++ ப்ரோக்ராமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இன்ட்ரடக்ஷன். C++ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டெவலப்டு பை பிரெட்ஜின் Stroster at T-Bell Lab during 1979. எல்லாமே மேக்ஸிமம் நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே இந்த T-Bell அப்படின்ற ஒரு லேபில் தான் மோஸ்ட்லாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லேபில் பெர்ஜன் ஸ்ட்ரோட்டஸ் அப்படின்றவர் என்ன பண்ணிக்கிறாரு, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்போனா 1979. இங்கே C++ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது என்னென்னா போத் சப்போர்ட் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது. அது நம்ம ப்ரொசீஜர் நம்ம இப்போ சொன்னோம். ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர். இதுலேயுமே நான் இந்த ப்ரோக்ராம் இந்த ப்ராசஸ் இந்த இடத்துல தான் வரணும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரும் இருக்கும். அட் த சேம் டைம் என்ன பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படிங்கிறதுனா கிளாஸு, டேட்டா, இது ரெண்டுத்தையுமே என்னால் வாங்குறது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், அந்த மெயின் கிளாஸில் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது தான் என்னது C++. ஸோ C++ எதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ப்ரொசீஜரையும் சப்போர்ட் பண்ணுது, அட் த சேம் டைம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சப்போர்ட் பண்ணும்.
The C++ is called a hybrid language. So C++ என்னன்னு சொல்லுவோம் நம்ம hybrid language சொல்லுவோம். இதை இந்த one words note பண்ணிக்கோங்க. C++ is a superset of the producer C language. Progeny Strotrup named his new language as C with classes. ஸோ அவர் என்ன பண்ணார், C++ C with class அப்படின்னு ஒரு நேம் வந்து வச்சார். The name C++ was coined by Rick Maskey, where ++ is the C language increment operator. ஸோ என்ன பண்ணிக்கிறாங்க, இவர் வந்து என்ன பண்ணுறார், C இன்ட்ரடியூசர் என்ன பண்ணிட்டாரு, C கிளாஸஸ்ன்னு சொல்லியிருக்காரு, C வித் கிளாஸ்ன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணார். பட் அதுக்கப்புறமா ரிக் மாஸ்க் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா C++ன்னு சொல்லி வச்சுருக்காரு. ஏன் C++? சியோட அட்வான்ஸ் தான் இந்த C++ லாங்குவேஜ், C வித் கிளாஸ் அப்படிங்கிறதுனால இவர் என்ன அதோட அட்வான்ஸ் இல்லையா, அதாவது இன்க்ரிமெண்ட் ஆகிருக்குல்ல, அதுக்குள்ளே நிறைய அப்டேஷன் வேர்ஷன்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கிறதுனால C++ அப்படின்னு ஒரு நேமை அவரை சொல்லியிருக்கிறார். ஹிஸ்ட்ரி ஆஃப் C++. என்னோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, C++ வாஸ் டெவலப்டு பை பிரஜன் ஸ்ட்ரோட்ரஸ்டப் அட் AT Bell Laboratory during 1979. C++ is originally derived from C language and influenced by many languages like Simula, BCPL, Ada, ML, CLU and Alcohol 68. Till 1983, it was referred new C and C with classes. So, in 1983, the name was changed as C++ by Rick Maskey. So, this is CEO C++ oda history. C++ is standard by ஒரு நிமிஷம். ஸோ அல்கஹால் அதான் கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி வந்து இது கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பெனிஃபிட்ஸ் டேட்டா வந்துச்சு, ஓகேவா? சரி, benefits. C++ is highly portable language, is often the language of choice of multi-device, multi-platform app development. ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, C++ லேர்னிங் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்னா, நான் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரக்சரும் லேர்ன் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் என்ன பண்ண முடியும்னால ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அந்த லாங்குவேஜையும் என்னால் லேர்ன் பண்ணிக்க முடியும், மல்டி ப்ராசஸ் மல்டி டிவைஸ் அதனால் லேர்ன் பண்ண முடியும் அப்படி சொல்லிக்கிறாங்க. And then C++ an object-oriented programming language and include classes, inheritance, polymorphism, data abstractions and encapsulations. ஸோ இதெல்லாமே என்ன ஆகும்னா C++ல இன்க்ளூடடாக வந்திருக்கும். CH as a rich function library. லைப்ரரி அப்படின்னாலே ஸ்டாட்டிக், அது சேஞ்ச் பண்ண முடியாது. ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அந்த ப்ரோக்ராமை டெவலப் பண்ணி அதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி தான் அது ஒரு நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், என் ப்ரோக்ராமில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு #include math.h அப்படின்னா நான் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் நான் என்னோடய இப்போ கோடிங்குள்ளே கொண்டு வரதுனால என்ன பண்ணுவேன், நான் இந்த math.h அப்படின்ற ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷனை அதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இது வந்து என்னது, லைப்ரரி ஃபங்க்ஷன். இந்த math.h அப்படிங்கிறது எல்லா விதமான மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்குமே அது என்ன பண்ண முடியும், நான் கால் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ப்ரீடிஃபைன் லாங்குவேஜ், ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா லைப்ரரி ஃபங்க்ஷன் எல்லாமே நான் வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணியிருக்க முடியுது தான். ஸோ C++ allow exception handling, inheritance and function overloading with are not possible in C. exception handling அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, வேரியபிள், வேல்யூஸ், இதெல்லாமே நான் மெயின் கிளாஸ்லேயும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த வேல்யூவை கெட் பண்ணிக்க முடியும். இதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கும்போது என்னென்னா, ஒவ்வொருத்தரோட இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு A+B அப்படின்னு ஒரு டிரைவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து A+C, ஓகே, ஃபஸ்ட்டு B டிரைவ் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு C. ஸோ அடுத்தது என்ன என்னன்னா A+B² A+C². ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணணும், ஃபார்முலா டிரைவ் பண்ணும்போது ஒன்றும் பண்ணிகிட்ருக்குன்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே பண்ண இன்ஃபர்மேஷனுமே தலைமுறை இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வழியே அதை ஃபாலோ பண்ணி வர்றது. C++ is a powerful, efficient and fast language. It finds a wide range of applications from GUI applications to 3D graphics for games to real-time mathematical simulations. கை கான்செப்ட் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, அது ஆல்ரெடி
நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் படிச்சிருப்போம், அதில் கை கான்செப்ட் படிச்சிருப்போம். என்ன கை கான்செப்ட் படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் மூலிமா நான் என்ன பண்ணிக்கேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதை ஜஸ்ட்டு நான் அதை என் கர்சரை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சா போதும், அதை நான் என்ன பண்ண முடியும், என்ன மாதிரியான எனக்கு ஒர்க் பண்ணும், ஃபார்மேட் என்ன மாதிரி ஃபார்மேட் ஒர்க் பண்ணும் அப்படின்றது எனக்கு என்ன அது ஒன்றா விசிபிளைஸ்டாக காமிக்கும். ஸோ இதுதான் கை கான்செப்ட். இதே மாதிரியே இப்போ நம்ம என்னோடய C++ லாங்குவேஜஸ்லேயுமே இந்த மாதிரி கை கான்செப்ட் யூஸ் பண்ணி என் ப்ரோக்ராமிங்கை டைப் பண்ணுறதுக்கும் அட் த சேம் டைம் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறதுக்கும் முடியும். நாட் ஓன்லி கமாண்ட் ப்ராம்ப்ட் கீபோர்டு மட்டும் யூஸ் பண்ணாமல் நான் என் மவுஸையும் யூஸ் பண்ணி என் ப்ரோக்ராமை ஒர்க் பண்ண முடியும். இதுதான் கை கான்செப்ட் அப்படிங்கிறது. தென் கேரக்டர்ஸ் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம C++ல ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது. கேரக்டரிஸ்டிக் இஸ் a set of characters which are used to write a C++ program. A character represents any alphabet, number or any other symbol. என்ன மாதிரியான சிம்பிள்ஸ் நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்ஃபபெட்ஸ் A to Z, ஸ்மால் a கேபிட்டல் A கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே டேப்லேஷனில், நியூமரிக் 0லேருந்து 9. அது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன ப்ளஸ் மைனஸ் ஆஸ்ட்ரிக்ஸ் இதெல்லாமே என்னது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்கிற பிளாங்க் ஸ்பேஸ் கொடுக்குங்க, ஹரிசாண்டல் அதர் மாதிரி கொடுக்குறதுல என்ன ஒயிட் ஸ்பேஸ். அதர் கேரக்டர்ஸ் அப்படிங்கும்போது ஆன்சி கேரக்டர் எல்லாமே என்ன பண்ணுறோம், ஆக்டல், டெசிமல் இதெல்லாமே யூஸ் பண்ணோம் இல்லையா, இதெல்லாம் தான் அதர் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. தென் லெக்சிக்கல் யூனிட் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ஒரு டோக்கன் சொல்லுவாங்க. லெக்சிக்கல் யூனிட் வந்து இந்த கீவேர்ட்ஸு, ஐடென்டிஃபையர், இந்த ஸ்மாலஸ்ட் யூனிட் எல்லாமே நம்ம லெக்சிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். C++ ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் பை மெனி டிஃப்ரெண்ட் ஸ்மால் எலிமெண்ட்ஸ் சச் as a command, variable, constants and many more symbols called as operators and punctuators. These individual elements are collectively called the lexical unit or lexical elements or tokens. ஸோ டோக்கன்ஸை நம்ம எப்படி விதமாக கூப்பிடலாம், லெக்சிக்கல் யூனிட்னு சொல்லலாம், அட் த சேம் டைம் லெக்சிக்கல் எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னா கீவேர்டு, லிட்ரல்ஸ், பங்க்சுவேஷன்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் ஒரு பெரிய பிக் கொஷின்ஸ் வரும். லெக்சிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ இது என்ன பண்ணணும், நீங்கள் இந்த 5 எலமெண்ட்ஸையுமே நீங்கள் இன்டெப்த்தாக எழுதணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டோக்கன்னா என்ன அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க, டோக்கன்னா ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் பார்ட்டை தான் நம்ம என்ன பண்ணிடுவோம் டோக்கன் சொல்லுவாங்க. டோக்கனை நம்ம என்ன சொல்லலாம், லெக்சிக்கல் யூனிட்னு சொல்லலாம், லெக்சிக்கல் எலமெண்ட் அப்படின்னும் நேம் சொல்லலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, லெக்சிக்கல் எலமெண்ட்டில் கீவேர்ட் அப்படின்னா ரிசர்வ்டு வேர்டு அப்படிங்கும்போது என்ன தான் அது நம்ம வேறு எந்த ஒரு கிளாஸ்லேயோ ஆப்ஜெக்ட்லேயோ வேறு ஒரு நேமாக நம்ம கால் பண்ணிக்க முடியாது. இதுதான் வந்து ரிசர்வ்டு வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. Keywords are the reserved words which convey a specific meaning to the C++ compiler. They are the essential elements to construct C++ programs. Most of the keywords are common to C++ and Java. So maximum என்ன keywords அப்படிங்கும்போது எல்லாத்துலேயும் காமனாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள் பெரிய டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க. பட் keywords அப்படின்ட்டு ASM, ஆட்டோ, பிரேக்கு, கேட்ச், கேரக்டர், கிளாஸ், கான்ஸ்டன்ட்ஸ், கண்டினியூ, டிஃபால்ட். ஸோ இது எல்லாமே என்னது கீவேர்ட்ஸு. இதை நான் ஒரு வேரியபிள் நேமாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது, கிளாஸ் நேமாக யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கீவேர்ட் அப்படின்னு சொல்லி. கீவேர்ட் இஸ் அ ரிசர்வ்டு வேர்டு. இதுதான் நோட் பண்ணிக்கோங்க, ரிசர்வ்டு வேர்டு ஏற்கனவே ப்ரீடிஃபைண்டாக வச்சுருக்காங்க. C++ இஸ் a case sensitive programming language. So all the keywords must in the lower case. Case sensitive என்னம்மா, ஒன்றா ஆல்ஃபபெட்ஸாக இருக்கணும், இல்லை ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக கேரக்டராக இருக்கணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ASM, ஆட்டோ இது எல்லாமே என்னது ஃபஸ்ட் லெட்டர் ஏதாவது கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை. ஸோ இது வந்து என்னது கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கும்போது இங்கே ஸ்மால் லெட்டர் மட்டும் தான் கொடுக்கணும், கேபிட்டலாக இருந்தால் கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ இதுதான் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் ரிவிஷன்ஸ் அண்ட் அடிஷன்ஸ் த ரீசன்ட் லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் ஆல்சோ இன்க்ளூட். என்னென்ன மாதிரியான இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா using namespace BAL, static underscore cast, constant underscore cast, dynamic underscore cast, true false. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா நம்மளோட கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐடென்டிஃபையர் கண்டெய்னிங் a double underscore are reserved for use of C++ implementations and standard libraries and should be avoided by the user.
ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம லைப்ரரி ஃபங்க்ஷன், அதாவது லைப்ரரி சொல்லிக்கல எப்படி டிஃபைண்டாக இருக்கிறது, இந்த ரிசர்வ்டு வேர்டை நம்ம ஒரு கிளாஸ் நேமாவோ இது வந்து டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ளேயோ கொடுக்காம பார்த்துக்கணும். இதுதான் வந்து என்னென்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் தென் செகண்ட் ஒன்று ஐடென்டிஃபையர் அப்படிங்கும்போது என்னென்னா இப்போ என்ன நீங்கள் எப்படி கால் பண்ணிக்க முடியும், என்ன எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா, ஒன்றா கம்ப்யூட்டர் டீச்சர்னு சொல்லுவாங்க, இல்லைனா என்னோடய நேம் சொல்லுவாங்க. ஸோ ஐடென்டிஃபை, ஸோ என்னை எப்படி கூப்பிடுறது, இப்போ நான் ஒரு வேல்யூ வந்து நான் ஒரு ப்ரோக்ராம்குள்ளே நான் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த வேல்யூக்கான வேரியபிள் நான் சொல்கிறேன் இல்லையா, டிக்ளேர் பண்ணுறேன், ஏவோட வேல்யூ இது, பியோட வேல்யூ இதுன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ இதுதான் ஐடென்டிஃபைன்னு சொல்லுவாங்க. ஏ அப்படின்ற போது ஏவோட வேல்யூ 10, பி அப்படிங்கும்போது பியோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாமே என்னது ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஐடென்டிஃபையர் ஆர் த யூசர் டிஃபைன்டு நேம்ஸ். நான் ஐடென்டிஃபையர் என்னென்னா, நான் என்ன அது நான் வேரியபிளுக்கான வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணுறது நான் தான். அது ஏன்னு சொல்லலாம், இல்லை எக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஒய்ன்னு சொல்லலாம். ஸோ அது ஏன் இஷ்டம், அது நான் சொல்கிறதுக்கு வேரியபிளோட வேல்யூவை நான் ஐடென்டிஃபை பண்ணுறது. Identifiers are the user-defined names given to the different parts of the C++ program, variable, functions, arrays, classes, etc. These are the fundamental building blocks of the program. Every language has specific rules for naming the identifier. So, naming variable ku some rules and regulations irukku enna அப்படின்றத படிக்கலாம். The first character for an identifier must be an alphabet or an underscore. என்னென்னா அண்டர்ஸ்கோராக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆல்ஃபபெட்ஸாக இருக்கலாம். இது வந்து என்னது ஃபஸ்ட்டு ஒரு ரூல். செகண்ட் வந்து ஒன்லி ஆல்ஃபபெட், டிஜிட் அண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் ப்ரிமீட்டர் அதர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இந்த ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும்போது அண்டர்ஸ்கோரும் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கேரக்டர் தான். அந்த ஸ்பெஷல் கேரக்டரில் அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் அது ஒரு வேலிடான ஸ்பெஷல் கேரக்டர். மித்தபடி ஸ்டாரோ, ஹேஷிக்கோ, ஆஸ்டிக்ஸ் அது மாதிரி எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது ஃபஸ்ட்டு லெட்டராக. And then C++ is a case sensitive and it treats upper and lower case characters differently. So C++ சொல்லிட்டோம், இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு. இது அப்பர் கேஸா இல்லை லோயர் கேஸா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கணும். ரிசர்வ்டு வேர்ட்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ் கேனாட் பி யூஸ்டு ஆஸ் அன் ஐடென்டிஃபையர். ஸோ இது வந்து கீவேர்டாக நம்ம ஐடென்டிஃபையராக நம்ம யூஸ் பண்ண முடியாது. As per ANSI standard, C++ plays a no limit, its length that all the character are significant. இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இது எதுவுமே நான் ஒரு கேரக்டரை நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு லென்த்தை நான் இது ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க முடியாது. கீழே பாருங்கள், எதெல்லாம் ஐடென்டிஃபையர் வந்து வேலிடு, எது வந்து இன்வாலிடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது வந்து வெறும் ஆல்ஃபபெட்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்மாலாகவும் இருக்கலாம், கேபிட்டலாகவும் இருக்கலாம். இது வந்து எல்லாமே ஐடென்டிஃபையர் வந்து வேலிடுன்னு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இன்வாலிடில் பாருங்கள் NUM, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர் என்னது ஆல்ஃபபெட்ஸ் தான். பட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, மைனஸ் சிம்பிள். ஸோ அதனால் இது வந்து என்னது இன்வாலிடு. அண்ட் தென் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கீவேர்டு. ஸோ அதனால் இது வந்து இன்வாலிடு. அண்ட் தென் 2 மை ஃபைல் கொடுத்துருக்காங்க. 2 அப்படிங்கிறது ஒரு நம்பர். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்பர்ஸாக இருக்கக்கூடாது, ஒன்லி ஆல்ஃபபெட்ஸாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ இது எல்லாமே தான் நேமிங் வேரியபிளுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நமக்கு என்ன ஆகும்னா, கம்பைல் பண்ணும்போது நமக்கு எரர் அப்படின்னு ஒரு இன்டிமேட் பண்ணும். இதுதான் யூ மே பி அண்டர்ஸ்கோர் இன் அ வேரியபிள் நேம்ஸ் டு செப்பரேட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த நேம். இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, டோட்டல் அண்டர்ஸ்கோர் சேல்ஸ்னு கொடுக்கலாம். இது வந்து ஒரு வேலிடான கேரக்டர். இல்லை அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இன்வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கொடுக்கும்போது நான் அண்டர்ஸ்கோர் நம்ம யூஸ் பண்ணணும். யூ மே பி கேபிட்டல் ஸ்டைல் நோட்டேஷன் சச் ஆஸ் அ தமிழ் மார்க். ஃபஸ்ட்டு லெட்டர் அண்ட் செகண்ட் வேர்டு என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு லெட்டர் அதாவது எம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து என்னது கேபிட்டல் லெட்டர். ஸோ அதை இன்டிமேட் பண்ணிக்கிறாங்க. தென் தேர்ட் ஒன் லிட்ரல். ஃபஸ்ட்டு பார்த்தது கீவேர்டு, அடுத்தது வந்து ஐடென்டிஃபையர், தென் லிட்ரல் அப்படின்னாலே கான்ஸ்டன்ட். லிட்ரலோட அனதர் நேம் என்னென்னா கான்ஸ்டன்ட்னானது ஸ்டாட்டிக், சேஞ்ச் பண்ண முடியவே முடியாது. ஓகேவா, இது வந்து ஸ்டாட்டிக் சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்னா என்னது, சேஞ்ச் பண்ண முடியாது. டைனமிக்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா. லிட்ரல்ஸ் ஆர் த டேட்டா ஐட்டம்ஸ் ஹூஸ் வேல்யூ டு நாட் சேஞ்ச் டியூரிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஏ ப்ரோக்ராம். எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராம் இது வந்து டைனமிக்காக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங்கில் என்ன பண்ண முடியும், நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் லிட்ரல் பொறுத்த வரைக்கும் இதில் என்னது ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுனால என்னோடய ப்ரோக்ராம் ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. Therefore, literals are called as a constants. C++ has several kinds of literals. என்ன மாதிரியான இருக்குது அப்படின்னா லிட்ரல்ஸ், அதாவது நியூமரிக்,
பூலியன், கேரக்டர், ஸ்ட்ரிங். இது வந்து எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது லிட்ரலோட டைப்ஸு. அந்த நியூமரிக்கில் 2 இருக்குது, இன்டீஜர், ரியல். நியூமரிக்னா நம்பரில் என்ன இருக்கும், ரியல் நம்பர் இருக்கும். அட் த சேம் டைம் என்ன இருக்கும் அப்படின்னா பாயிண்ட்ஸ் வேல்யூ இருக்கும் இல்லையா, ரீல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்டீஜர் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் ரீல் கான்ஸ்டன்ட்ஸ். தென் பூலியன்னா நமக்கு தெரியும், எஸ் ஆர் நோ அப்படின்றது. அப்படின்னா பூலியன் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, எஸ் ஆர் நோ. ஃபஸ்ட்டு செகண்ட் லெசனில் படித்தோம் இல்லையா, பூலியன் அல்ஜிப்ரா என்ன படித்தோம், லாஜிக் கேட்ஸ் படிச்சிருக்கோம். இல்லை நமக்கு என்ன பண்ணுறோம், இன்புட் 2 கொடுப்போம், அதுக்கான அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கும் இல்லைனா ஃபால்ஸாக இருக்கும். இதுதான் நான் பூலியன். கேரக்டர் அப்படிங்கும்போது சிங்கிள் ஆல்ஃபபெட்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஆல்ஃபபெட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர். ஏபிசி அப்படின்றது எல்லாமே கேரக்டர். இதுதான் கேரக்டர் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் அப்படிங்கும்போது இது மோர் தென் கேரக்டர் சேர்ந்தது தான் ஸ்ட்ரிங். இப்போ வித்யா அப்படிங்கிறது என்னது, ஸ்ட்ரிங். மோர் தென் ஆல்ஃபபெட்ஸ் சேர்ந்துருக்கு இல்லையா, VIDHOA. ஸோ இது லெட்டர்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ஸ்ட்ரிங்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ கேரக்டர் அப்படிங்கிறது சிங்கிள் ஆல்ஃபபெட்ஸு, மோர் தென் ஆல்ஃபபெட்ஸ் சேர்ந்தது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.